वसती स्थान, विंदा वाचून असती कान, फात्याच्या तरा पाहून यवन म्हणणे भाग तुम्हा. இந்த ஓவியின் பொருளாவது, மசூதியே தங்களது இருப்பிடம், உமது காதுகளோ குத்தப்பட்டிருக்கப்படவில்லை. இவற்றோடு உமது ஃபாத்தியா சடங்கையும் பார்க்கையில் தங்களை முஸ்லீம் என்று கூறுவது பொருத்தமாகவே உள்ளது என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார். இங்கு காதுகள் குத்தப்பட்டிருக்கவில்லை என்று தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஸ்ரீ சாய் சத்சரியத்தின் 7வது அத்தியாயத்தின் 13வது ஓவியில் அவிந்த மனதாம் விந்தித காண ஹிந்து மனதா சுந்தா பிரமாண ஐசா நா ஹிந்து நா யவன அவதார பாவன சாயிஞ்சா என்று ஹேமத் பந்த் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதில் அதனுடைய பொருளாவது, தங்களை ஒரு முஸ்லீமாக பார்த்தால் தங்களது காதுகள் குத்தப்பட்டிருந்தன என்று குறிப்பிட்டுள்ளார். இங்கு தாஸ்கனு மகராஜ் காதுகள் குத்தப்படவில்லை என்றும், ஹேமத் பந்த் அவர்கள் காதுகள் குத்தப்பட்டிருந்தன என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த முரண்பாடே கூட தான் இந்துவா முஸ்லிமா என்பதை யாருக்கும் தெரியவிடக்கூடாது என்ற பாபாவின் சித்தமாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. ஜெய் சாய்ராம்.